Flutter, React, Django இதை விடவும் WordPress பார்த்தீங்கன்னா much better. Hey guys, this is Jebin. இன்னைக்கு WordPressனா என்ன, அதில் எது மாதிரி அப்ளிகேஷன்லாம் பண்ண முடியும், அண்ட் காமனாக வந்து WordPress உள்ள மித்தில் என்ன இருக்குது, இதை நம்ம பார்க்க போகிறோம். WordPress பற்றி ஒரு காமன் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. அது ஒரு பேஜ் பில்டர், ஒரு விக்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு பேஜ் பில்டர். அதில் வந்து ஒரு பெரிய அப்ளிகேஷன்லாம் பண்ண முடியாது, சிம்பிள் வெப்சைட் மட்டும் தான் பண்ண முடியும். நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸான அப்ளிகேஷன் பண்ணணும்னாலே நம்ம என்ன பண்ணணும், ரியாக்ட், ஃப்ளட்டர், டிஜாங்கோ தான் பண்ணணும்னு சொல்லி ஒரு காமன் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. ஆனால் டு பி ஃப்ராங்க் அப்படி எதுவுமே இல்லை. உங்களுக்கு WordPress சொல்கிறது வந்து ஒரு வெப் ஃப்ரேம்வொர்க் மாடல் கான்செப்ட். ஓகேவா? இட்ஸ் கைண்ட் ஆஃப் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அது ஒரு என்டையர் பேக்கேஜ் உங்களுக்கு சேர்த்து வச்சு ஒரு ஒரு பேக்கேஜ் வச்ச மாடல் கான்செப்ட் தான் உங்களுக்கு WordPress உங்களுக்கு. அப்போ WordPressல என்னென்ன ப்ரோ பண்ணலாம் அப்படி கேட்குறீங்கன்னா வந்து நீங்கள் காமனாக வந்து பிளாக்ஸ் பண்ண முடியும், ரைட்டாக? அது சிம்பிள் வெப்சைட் பண்ண முடியும் உங்களுக்கு. இல்லை அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து எனக்கு ஒரு கம்பெனி ப்ரொஃபைல் மாதிரி ஒரு வெப்சைட் பண்ணணும் கூட பண்ண முடியும் உங்களுக்கு. இப்போ வந்து இ-காமர்ஸ், அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரில ஒரு வெப்சைட் பண்ணால் கூட பண்ண முடியும். அடுத்து லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குல்ல, LMS, அது மாதிரி கூட உங்களுக்கு பண்ண முடியும். வேறு ப்ராட்காஸ்ட் வெப்சைட் பண்ண முடியும் உங்களுக்கு, ரியல் எஸ்டேட் வெப்சைட் பண்ண முடியும் உங்களுக்கு, அடுத்தது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பண்ண முடியும் உங்களுக்கு. இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் WordPressலேயே பண்ண முடியும். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் இது ஒரு வாயால் சொல்லாமல் இப்போ ஆல்ரெடி என் கிளைண்ட்ஸுக்கு பண்ண ப்ராஜெக்ட் எங்கள்கிட்ட இருக்குது, ரைட்டா? அதை வச்சு ஒரு சிம்பிள் உங்களுக்கு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எதுக்கு கோடிங்கை விடவும் WordPress மச் பெட்டர்னு சொல்கிற விஷயங்களை நான் லாஸ்ட் உங்களுக்கு பாயிண்ட் சொல்கிறேன். இப்போ ஸ்க்ரீனில் ஒரு 3 கிளைண்ட்ஸுக்கு வெப்சைட் நான் வச்சுருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் ஒரு கம்பெனி ப்ரொஃபைல், ஓகே? ஸோ ஒரு பேசிக்கான ஒரு நார்மல் வெப்சைட் இதுக்கு ஃபுல்லாக WordPressல பண்ணதா, ஓகே? பேசிக் ஒரு நார்மலான ஒரு வெப்சைட் இது, ரைட்டா? இதில் இப்போ நீங்கள் மொபைல் வியூ பார்க்கலாம். மொபைல் வியூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக்காக வந்து ஒரு ரெஸ்பான்சிவாக எனக்கு இருக்குது, ரைட்டா? இது என்ன பார்த்தீங்கன்னா நான் WordPressல பண்ணது தான். சேம் லைக் இன்னொரு கிளைண்ட் இருக்குது. இது வந்து ஒரு இ-காமர்ஸ் அப்ளிகேஷன். நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட் இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு இ-காமர்ஸ் அப்ளிகேஷன்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து WordPressல பண்ணதான். ஆல்சோ யூ கேன் செக் இட் அவுட் த மொபைல் வியூ. ஸோ கம்ப்ளீட் ரெஸ்பான்ஸ் வர மொபைல் வியூ இருக்கும், ரைட்டா? கீழே உங்களுக்கு கஸ்டமைஸ் மெனு கொடுத்துருக்கோம் நம்ம. சேம் லைக் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிக்கெட் புக்கிங், ஒரு ஈவெண்ட்ஸ் புக்கிங் ஒரு கம்பெனி, ரைட்டா? ஸோ இதில் நம்ம டிக்கெட் புக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக மெயிலுக்கு நமக்கு வந்து டிக்கெட் ஒரு PDF-ஆக வரும் நமக்கு, ரைட்டா? ஸோ அப்படி ஒரு கம்பெனி இது. ஸோ இவங்களுக்குள்ள மொபைல் ரெஸ்பான்சிபிலிட்டியை உங்களுக்கு காட்சி பண்ணுறாரு, ரைட்டா? ஸோ பேசிக்கலி இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதில் என்ன ப்ரோ இருக்குது, நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க அப்படி கேட்டிங்கன்னா வந்து, ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட், நார்மலாக ஒரு கம்பெனி ப்ரொஃபைல், சிம்பிள் ஒரு கம்பெனி ப்ரொஃபைல், அதுலேருந்து நமக்கு வந்து இ-காமர்ஸ் அப்ளிகேஷன்ஸ், அடுத்தது டிக்கெட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வரைக்கும் நம்ம இதில் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக WordPress யூஸ் பண்ணி மட்டுமே பண்ணது. ஓகே, இதில் என்ன சொல்ல வரீங்க அப்படி கேட்டிங்கன்னா வந்து இதுக்குள்ளே என்னென்ன காம்ப்ளெக்சிட்டி இருக்கும் திங்க் பண்ணி பாருங்களேன். இப்போ எனக்கு வந்து ஒரு வெப்சைட், ஒரு வெப் பேஜ் போடணும், ஒரு ஹோம் பேஜ் மேக் பண்ணணும்னா நம்ம காமனாக HTML ஃபைல் கிரியேட் பண்ணுவோம், CSS ஃபைல் கிரியேட் பண்ணுவோம், அதுக்குள்ள ஸ்டைல் எழுதுவோம், இவ்வளோ காம்ப்ளெக்சிட்டி பண்ணுறோம் தெரியுமா? இது எல்லாமே நம்ம வந்து ஒரு பேசிக் கோடிங் லாங்குவேஜ் இருந்தால் மட்டும் தான், கோடிங் நாலேஜ் இருந்தால் மட்டும் தான் நமக்கு பண்ண முடியும். இதுவே ஜீரோ கோடிங் நாலேஜில் என்னால் பண்ண முடியும் கேட்டிங்கன்னா வந்து அப்சல்யூட்லி பண்ண முடியும், ஓகே? அது வந்து WordPress ஒரு பாசிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேசிக் வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஒரு லாகின் போர்ட்டல் வச்சுருக்கோம், ரைட்டா? இந்த லாகின் போர்ட்டல் பாருங்களேன். நம்ம வந்து WordPress லைக் யூசர் நேம் கேட்டிருக்கு, பாஸ்வேர்ட் கேட்குது, கீழே வந்து ஃபர்கட் பாஸ்வேர்ட் கேட்டிருக்கோம், ரைட்டா? ஸோ இந்த ஒரு லாகின் கான்செப்ட் மட்டும் நீங்கள் பண்ணுறதுக்கே மினிமம் உங்களுக்கு வந்து ஒரு 1 day 1.5 days உங்களுக்கு எடுத்துக்கும், ரைட்டா? நீங்கள் மேனுவலாக கோடிங் போட்டிருக்கீங்க. இந்த இன்டர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு WordPress அவங்களாவே கொடுத்துருப்பாங்க, ரைட்டா? நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணால் மட்டுமே போதும், இந்த லாகின் போர்ட்டல் உங்களுக்கு வந்துடும். இல்லை எனக்கு கொஞ்சம் கஸ்டமைஸபிளாக வேணும்னு கேட்டால் கூட இது மாதிரி ஒரு லாகின் போர்ட்டல் கூட நமக்கு ரெடி பண்ண முடியும், ரைட்டா? ஒரு சிம்பிள் லாகின்லேருந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான லாகின் பண்ண முடியும் வித்தவுட் ஜீரோ கோடிங் நாலேஜ், ஓகேவா? இதுலேயும் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூசர் நேம் இருக்குது, பாஸ்வேர்ட் இருக்குது, ஃபர்கட் பாஸ்வேர்ட் இருக்குது, ஓகே? ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள். ஒரு பாஸ்வேர்ட் வேலிடேஷனில் நான் வந்து ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்து இமெயில் வர வைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கோடிங் போடணும் திங்க் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் அஸ் இட் இஸ் நமக்கு மேக் பண்ண முடியும். அண்ட் மெயின் பாயிண்ட், WordPressல இந்த அப்ளிகேஷனில் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் பார்த்துட்டோம், ரைட்டா? அந்த வெப்சைட் பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக 12 hours எடுத்துச்சு. பேசிக்கலி கிளைண்ட்டுக்கு வந்து யூஐ டிசைன் கேட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் கஸ்டமைஸாக நாங்கள் வந்து ஃபிக்மாவில் யூஐ டிசைன் கொடுத்து அந்த டிசைன் நாங்கள் அப்ரூவ் வாங்கிட்டு அந்த டிசைனை நாங்கள் ரீமேக் பண்ணோம், ரைட்டா? 12 to 13 hours எங்களுக்கு எடுத்துக்கிச்சு ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு. இதே வந்து செகண்ட் வந்து ஒரு இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் இருந்ததில்ல, அதுக்கு சேம் தான். நாங்கள் வந்து யூஐ டிசைன் ப்ரொபோசல் கொடுத்தோம், அவங்க அப்ரூவ் பண்ணாங்க. தென் அது அப்ளிகேஷன் என்ன பண்ணோம், நம்ம WordPressல மேக் பண்ணுறோம். WordPressல மேக் பண்ணுற அப்ளிகேஷன்ஸில் நமக்கு என்னென்னா அது ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் அப்ளிகேஷன், ரைட்டா? ஸோ நிறைய ஃபோட்டோஸில் எடிட் பண்ணி இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 240 ஃபோட்டோஸ், 250 ப்ராடக்ட்ஸ் அவங்க ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் ஃபோட்டோஸ் எடிட் பண்ணி எல்லாம் முடிக்கிறது எங்களுக்கு ஆவரேஜாக வந்து ஒரு 48 hours எங்களுக்கு ஆச்சு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 week சினாரி வச்சுக்கோங்களேன். அரௌண்ட் 1 weekல நாங்கள் ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துருவோம் எங்களுக்கு, ஓகே? அடுத்தது பார்த்தீங்கன்னா டிக்கெட் பாக்ஸ். இது பொறுத்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ், இது கொஞ்சம் கோடிங் நாலேஜ் நமக்கு தேவைப்பட்டு சொல்ல போனால். பட் ஸ்டில் வந்து இது எங்களுக்கு அரௌண்டாக வந்து ஒரு 38 hours நாங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துட்டோம், ஓகேவா?
ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்ன ப்ரோ உங்களுக்கு இது இருக்குது அப்படி கேட்டிங்கன்னா வந்து இதே அப்ளிகேஷன் இதே ஃபுல் திங் உள்ள அப்ளிகேஷனை உங்களால் இந்த ஹவர்ஸில் முடிக்க முடியுமா? இதான் கான்செப்ட். அப்சல்யூட்லி கோடிங் டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் நமக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு கிளைண்ட் வரும்போது அந்த கிளைண்ட்டுக்கு வந்து இதே மாதிரி அப்ளிகேஷனை ரொம்ப ஷார்ட் டைம்லேயே லோ காஸ்ட்லேயே பண்ண முடியும். இல்லை எனக்கு வந்து மணி மேட்டரில் போய் எனக்கு வந்து டெடிக்கேட்டட் அப்ளிகேஷனாக வேணும் கேட்குறவங்களுக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஃபுல் ப்ராடக்டாகவே நமக்கு கோடிங்கில் மேக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் டேக்அவே பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் கான்செப்ட் தான் இருக்குது. வேட்பிரஸ் பொறுத்த வரைக்கும் அது நார்மலான ஒரு பேஜ் பில்டரில் ஒரு வெப் ஃப்ரேம்வொர்க் பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நமக்கு காம்ப்ளெக்ஸான அப்ளிகேஷன்ஸும் பண்ண முடியும். அப்சல்யூட்லி ஒவ்வொன்றுக்கு எஃபோர்ட்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றுக்கு ப்ளகின்ஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் நமக்கு வந்து ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரு ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன்னா நீங்கள் ஒரு 25லேருந்து ஒரு 30 வரை 35 40 வரை சார்ஜ் பண்ணலாம் உங்களுக்கு. இப்போ ஒரு இ-காமர்ஸ் அப்ளிகேஷனாக நீங்கள் வந்து 45லேருந்து ஒரு 1 lakh வரையும் சார்ஜ் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் ஆன் ப்ராடக்ட் சைஸ் எவ்ரிதிங் எல்லாமே. இதுவே நீங்கள் வந்து ஃபுல் டைனமிக்கான ஒரு டிக்கெட் புக்கிங் மேனேஜ்மெண்ட் இல்லை லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1 lakh 2 lakh வரையும் சார்ஜ் பண்ணலாம் நீங்கள். இது கம்ப்ளீட்லி வந்து நம்ம சாய்ஸ் தான் அண்ட் நமக்கு எஃபோர்ட் தான் மேட்டர் உங்களுக்கு. ஓகே கைஸ், இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் வேட்பிரஸில் நமக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ண முடியும்னு. வேட்பிரஸ் ஒர்க் ஷாப் பொறுத்த வரைக்கும் கமிங் ஃப்ரைடே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. யாருக்காவது வில்லிங் இருந்துச்சுன்னா டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் ட்ராப் பண்ணுங்கள். இந்த செக்ஷனில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் அஸ் வெல் அஸ் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் எப்படி பண்ணுறது வரைக்கும் பார்ப்போம். இன்க்ளூடிங் பேமெண்ட் கேட்வேஸ் எவ்ரிதிங் நம்ம பார்ப்போம். இன்ச்சு பை இன்ச்சு எல்லாமே பார்ப்போம். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு வில்லிங் இருந்தால் கூட இந்த ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். See you guys. See you in another video. Bye bye.